ஒரு நாள் காலையில இந்தியாவில் உள்ள ஒரு முழு கிராமமே தங்களுடைய மதத்தை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை தழுவினாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1981 தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் டெல்லி நாடாளுமன்றத்தையும் உலுக்கியது. அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி, வாஜ்பாயின்னு பல பெரும் தலைவர்கள் இந்த ஊருக்கு நேரடியாக படையெடுத்தார்கள். உங்களுடைய முடிவை மாத்திக்கிட்டு மறுபடியும் தாய் மதத்துக்கு திரும்புங்க என்று கோரிக்கை வச்சாங்க. ஆனா எவ்வளவு பெரிய புள்ளிகள் வந்தாலும் அந்த மக்கள் தங்கள் முடிவிலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்கல. அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த கிராமத்துல? ஏன் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே நாள்ல இந்த முடிவு எடுத்தாங்க? இன்றைய தென்காசி மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரம் கிராமம் தான் அது. 1980களில் இந்த கிராமத்துல வாழ்ந்த தலித் மக்களுக்கு மனித உரிமைகளும் சமத்துவமும் முழுமையாக மறுக்கப்பட்டுச்சு. தெருக்கல்ல செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, டீ கடையில டம்ளர் கிடையாது, சிரட்டையில தான் டீ கொடுப்பாங்க, வழிபட கோவில்கள்ல அனுமதி கிடையாது. சாதிய கொடுமையினாலும் அடக்குமுறைகள்னாலும் இந்த மக்கள் மனதளவுல ரொம்பவுமே சோர்ந்து போயிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவர்களுக்கு இஸ்லாத்துடைய இந்த சமத்துவ போதனைகள் தெரிய வந்தது. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம படைச்சோம். பிறப்பாலும் குலத்தாலும் நிறத்தாலும் மனிதர்களுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாலுமே கிடையாது. நீங்களும் நானும் சகோதரர்கள் என்ற அந்த வசனம் அவர்களுடைய இதயத்தை தொட்டுச்சு. அப்போதுதான் அந்த கிராம மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாங்க. எங்களுக்கு பணமோ புகழோ தேவையில்லை, எங்களுக்கு தேவை மனித கண்ணியமும் சமத்துவமும் தான். 1981 பிப்ரவரி 19 சுமார் 180 குடும்பங்களை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றாக கூடி இஸ்லாத்தை தழுவினாங்க. மீனாட்சிபுரம் என்ற அந்த கிராமத்துடைய பெயர் ரஹ்மத் நகராக மாறிச்சு. ஒரே நாள்ல மனிதர்களை பிரித்து பார்த்த அதே தெருக்கல்ல அனைவரும் தோளோட தோல் நின்று ஒன்றாக தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரே பாத்திரத்துல அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்தவித குலபேத வித்தியாசமும் பார்க்காமல் கை குலுக்கி சலாம் சொல்லிக்கிறாங்க. இந்த செய்தி காட்டு தீ போல பரவி இந்திய நாடாளுமன்றத்துல பெரும் விவாத புயலை கிளப்பிச்சு. தேசிய அளவில் புதிய சட்டங்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் இதுவே தொடக்க புள்ளியாக அமைச்சு. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது பணத்துக்காகவோ பயத்தினாலவோ அல்ல, மனிதனாக வாழ்வதற்கும் சுயமரியாதையை பெறுவதற்கும் தான். இஸ்லாம் வாளால் பரப்பப்படல, அதனுடைய சமத்துவ கொள்கைகளுக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் தான் மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்பதற்கு ரஹ்மத் நகராக மாறிய இந்த மீனாட்சிபுரம் ஒரு அழியாத வரலாற்று சான்று. இந்த வரலாற்று சம்பவத்தை பத்தி ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இல்லையா என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் பல வரலாற்று சான்றுகளுடன் உங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்ற நான் ஜாவித் புசோ.